காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆரம்பத்துல அந்த காட்டுல திருட்டு தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி திருட்டு தொழில சம்பாரிச்ச பணத்தை வச்சு அவங்க இப்ப பெரிய பணக்காரவங்களாயிட்டாங்க. இவங்க கிட்ட நிறைய பணம் வந்து சேர்ந்ததும் அது கூடவே மதிப்பும் அந்தஸ்தும் வந்து சேர்ந்துருச்சு. காலுஜி, நம்ம கிட்ட உள்ள பணம் எல்லாம் திருடி சேர்த்ததுன்னு இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நம்ம மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்களே, அது எப்படி? கோரி, நாட்டுல உள்ள நிறைய அரசியல்வாதிங்க கிட்ட உள்ள பணமும் இப்படி ஊழல் செஞ்சு சேர்த்ததுதான். இருந்தாலும் மக்கள் அவங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சு இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். சரி காலுஜி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பக்கத்து காட்டுல உள்ள எங்க அம்மா வீட்டுக்கும் பக்கத்துல ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஒன்று வந்திருக்கு. அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கிறதா எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த வீட்டுல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தனியா இருக்குதான். கோரி, நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பொண்ண நம்ம ஜக்குவுக்கு கல்யாணம் பண்ண நீ ஆசைப்படுற, அப்படிதானே? தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இன்னும் உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க இப்பவே போய் அவங்க வீட்டை பார்த்து கல்யாணத்தை பத்தி பேசி நிச்சயம் பண்ணிட்டு வருவோம். அம்மா, எனக்கா பொண்ணு பார்க்க போறீங்க? நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு பார்க்கற பொண்ணோட வாயும் மூக்கும் உங்கள மாதிரி இருக்க கூடாது, அழகா இருக்கணும். டேய் ஜக்கு, ஊர்ல உள்ள மத்த பறவைகள் எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் தன்னோட அம்மாவை உதாரணமா சொல்லுவாங்க. நீ என்னடா இப்படி இருக்க? சரி வீடு கோரி, அவன் ஏதோ அவசரத்துல உண்மைய வாய் தவறி வளரிட்டான். வா, நாம போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்குவுக்கு பொண்ணு பார்க்க பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட பேரு மைனா. எனக்கு அம்மா அப்பா இல்ல, ஆனா 5 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. 5 பேருமே வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் என் கல்யாணத்துக்கு தேவையான நகையை எல்லாம் நான் செஞ்சு போடுவேன்னு சொல்றாரு. இன்னொரு அண்ணன் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் வாங்கி தரேன்னு சொல்றாரு. இப்படி 5 பேரும் நான் தான் செலவு பண்ணுவேன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மைனா இப்படி சொன்னதை கேட்டதும் காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. மைனா, இதுக்கு அப்புறம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ கொண்டு வர சீர்வரிசை பொருட்களை வைக்க எங்க வீட்டுல இடம் இருக்காது போல இருக்கு. அத்தை, என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி உங்களை பத்தியும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்க வீடு எப்படி? நல்ல பெரிய வீடா இருக்குமா? மைனா, என்ன இப்படி கேட்டுட்ட? எங்க காட்டிலேயே பெரிய வீடு எங்க வீடு தான். எங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. நாங்களும் ஒன்றும் சாதாரணமான பறவைகள் கிடையாது. எங்க கிட்டயும் நிறைய தங்க வைர நகைகள் எல்லாம் இருக்கு. அப்படியா மாமா? நீங்க சொல்றத கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துப்பேன். என்ன மைனா, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? முதல்ல அந்த விஷயம் என்னன்னு சொல்லு. உங்க வீடு இருக்கிற ஏரியாவுல உள்ள அக்கம் பக்கத்து வீடு எல்லாம் உங்கள மாதிரியே பணக்கார வீடுகளா, இல்ல ஏழை குடிசையும் அங்க இருக்கா? மைனா, நீ சொல்ற மாதிரி 2 ஏழை குடிசைங்க எங்க வீட்டுக்கும் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். காலுஜி, வாய மூடுங்க. அத்தை, நீங்க ஏன் மாமாவை பேச விடாம பண்றீங்க? மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க. மைனா, அது வேற ஒன்றும் இல்ல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல 2 ஏழை குடிசைங்க இருந்தது உண்மைதான். அது இப்ப இல்ல. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் காலி பண்ணி அனுப்பிட்டோம். அததான் காலுஜி சொல்ல வந்தாரு. காலுஜி, நான் சொல்றது சரிதானே? கோரிக்காகம் இப்படி கேட்டுட்டு காலுக்காகத்தை முறைச்சு பார்த்தது. கோரிக்காகம் இப்படி முறைச்சு பார்த்த உடனே காலுக்காகத்துக்கு பயம் வந்துருச்சு. ஆமா ஆமா, கோரி சொல்றதும் சரிதான். நான் சொல்ல வந்ததும் அதுதான். ஏற்கனவே இருந்தாங்க, ஆனா அவங்க இப்ப இல்ல. அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன். ஒரு கால் அப்படி யாராவது உங்க வீட்டு பக்கத்துல ஏழைங்க இருந்தா கூட இன்னும் 2 நாள்ல அவங்கள காலி பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு ஏழை பறவைங்களை பார்த்தாலே பிடிக்காது. பரம்பரையா பணக்காரியா இருக்க உனக்கு அப்படிதான் இருக்கும். இதுல எந்த தப்பும் கிடையாது. அத்தை, நான் இன்னைக்கு ராத்திரி எங்க அண்ணனுங்க கூட போன்ல பேசுறேன். இன்னும் 4 நாள் கழிச்சு நீங்க உங்க பையனை ஊர்வலமா இங்க அழைச்சுக்கிட்டு வாங்க. வந்து என்ன கல்யாணம் பண்ணி அழைச்சுக்கிட்டு போங்க. அப்புறம் மாப்பிள்ளை ஊர்வலத்துல பேண்டு வாத்தியம் எல்லாம் ஜோரா இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனா, நீ என்னவெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடுறோம். ஆனா உன்னால எவ்வளவு சீர்வரிசைய கொண்டு வர முடியுமோ அவ்வளவையும் எடுத்துக்கிட்டு வந்துரு. இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும்
தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. 2 காகங்களும் போற வழியில ஒரு இடத்துல உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. கோரி, நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற சோனா குருவி, புறா, இவங்க 2 பேரும் ஏழைங்க. ஒரு சின்ன குடிசையில இந்த 2 குடும்பமும் ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ என்னடா நான் மைனா கிட்ட எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஏழைங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்ட. காலுஜி, டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நான் என்ன செய்யணும்னு ஏற்கனவே யோசிச்சுட்டேன். இன்னும் 2 நாள்ல சோனா குருவியும் புறாவையும் அந்த குடிசையை விட்டு நாம காலி பண்ண வைக்கணும். நாம சொன்னா அவங்க காலி பண்ணிடுவாங்களா? காலுஜி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க வந்து என் பக்கத்துல நில்லுங்க. அவங்கள நான் காலி பண்ணிக்கிறேன். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. புறா, அடுத்த வாரத்துல நாங்க எங்களோட பையனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். அப்படியா கோரி, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உன் பையன் கல்யாணம் பண்ண ஊர்வலமா போறப்ப அந்த ஊர்வலத்துல நான் கண்டிப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவேன். இங்க பாரு புறா, நீ டான்ஸ் ஆடுறதுக்கு அவசியமே இல்ல. நான் சொல்றத செஞ்சா போதும். நீயும் ராணியும் குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. என்னது, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பணுமா? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நாங்க வேற எங்க போவோம்? இங்க பாரு ராணி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஜக்குவோட மாமனார் வீட்டுல எங்க வீட்டுக்கும் பக்கத்துல இந்த மாதிரி குடிசைகள் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் உன்னை இந்த வீட்டை காலி பண்ண சொல்றோம். நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரியே குடிசை வச்சிருக்க சோனாவையும் காலி பண்ண போறோம். காகங்களே, இது ரொம்ப அநியாயம். எங்களை வீட்டை காலி பண்ண சொல்றது ரொம்ப தப்பு. இங்க பாரு புறா, அநியாயம் தப்பு இதையெல்லாம் நிறைய செஞ்சுதான் நாங்க இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போய் தொலை. இப்படி சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இங்க பாரு சோனா, இது உனக்கு மட்டும் சொல்லல, ஏற்கனவே புறாவுக்கும் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். சோனா, ஜக்குவோட மாமனார் வீட்டுக்காரவங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல குடிசை இருக்கிறத விரும்பல. அதனால நாளைக்குள்ள நீயும் புறாவும் நீங்க இருக்கிற குடிசையை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயாகணும். இருக்கிற வீட்டை விட்டுட்டு என் குழந்தைங்களை அழைச்சிட்டு நான் எங்க போவேன்? அதுக்கு பதிலா நீங்க உங்க வீட்டை உங்களை மாதிரி பணக்காரங்க இருக்க இடத்துக்கு மாத்திட்டு போயிடுங்க. எங்களை ஏன் தொல்லை பண்றீங்க? இங்க பாரு சோனா, எங்க கிட்ட இப்படி ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இப்படி ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நாளைக்கு நீ பேசுறதுக்கு உன்னோட குழந்தைங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. ஜாக்கிரதை. இப்படி சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் அந்த இடத்தை விட்டு பறந்து போனாங்க. அம்மா, பொண்ணு பார்க்க போனீங்களே, என்ன ஆச்சு? பொண்ணு எப்படி இருக்கா? அப்புறம் பொண்ணோட வாயும் மூக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இருந்ததா? டேய், இப்பதான் உள்ள வந்தோம். கொஞ்சம் தண்ணிய குடிக்க விடு. பறந்து வந்தது மூச்சு வாங்குது. டேய் ஜக்கு, நீ ரொம்பவும் கொடுத்து வச்சவன். உனக்கு பார்த்திருக்க பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு, பார்க்கறதுக்கும் லட்சணமா இருக்கா. அப்பா, எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்களா? அதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? மோட்டார் சைக்கிள் என்னடா மோட்டார் சைக்கிள், உனக்கு காரே வாங்கி கொடுப்பாங்க. நாளைக்கு இத பத்தியும் அவங்க கிட்ட பேசிடுறேன். மறுநாள் காலையில சோனா குருவி ரொம்ப குழப்பத்துல புறாவை பார்க்க போச்சு. புறாண்ணா, நான் வீட்டை காலி பண்ண போறேன், இல்லைன்னா அந்த காகங்கள் என்னோட குழந்தைய கொன்னுடுவாங்க. சோனா, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நாம எங்க போறது? புறாண்ணா, இந்த வீட்டை இன்னைக்கு காலி பண்ணணும். எனக்கு அது மட்டும்தான் தெரியும். எங்க போறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. இந்த காவங்களை எதிர்த்துக்கிட்டு நாம இந்த வீட்டுல குடியிருக்க முடியாது. சோனா, நீ சொல்றது உண்மைதான். இந்த காகங்கள் இங்க நம்மள நிம்மதியா குடியிருக்க விட மாட்டாங்க. நீ போய் உன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வா. நானும் பயணத்துக்கு தயாராகிறேன். இந்த காட்டை விட்டு நாம எங்கேயாவது போயிடலாம். வீட்டுக்கு வந்த சோனா குருவி அவங்களுக்கு தேவையான ஜாமான்களை ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிச்சு. அம்மா, எதுக்காக நாம இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போகணும்? குக்கு, நம்ம ஏழைகளா இருந்தா இப்படித்தான். நமக்குன்னு ஒரு நிரந்தர இடமும் நிரந்தர வாழ்க்கையோ கிடையாது. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனா குருவி அது பையன் குக்கு, புறா அதோட மனைவி ராணி புறா, இவங்க எல்லாரும் அந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு பறந்து போனாங்க. தங்களோட வீட்டு வாசல்ல உட்காந்துருந்த கோரிக்காவும் ஜக்குவும் இவங்க பறந்து போறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, அங்க பாருங்க. சோனா ஆண்டியும் புறா அங்கிளும் இந்த காட்டை விட்டே பறந்து போறாங்க. என்னோட அம்மா அப்பாவை பார்த்தா இந்த காடே பயப்படுது. இந்த சமயத்துல காலுக்காகவும் அங்க வந்து சேர்ந்தது.
காலுஜி பாத்தீங்களா, சோனா குருவியும் புறாவும் அவங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வேற காட்டுக்கு போறாங்க. அப்படியா கோரி? அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே அவங்க 2 பேர் குடிசையையும் நாம எரிச்சாகணும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் அன்னைக்கு ராத்திரி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த 2 குடிசைகளையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில கோரிக்காவத்தோட அம்மா காலுக்காவத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. காலுஜி, நம்ம வீட்டுக்கிட்ட இருந்த 2 குடிசைகளையும் காலி பண்ணிட்டோமா இல்லையான்னு நம்மளுடைய மருமக எங்க அம்மா கிட்ட கேட்டு விட்டு இருக்கா. அத்தை, உடனே போய் இருந்த 2 குடிசைகளையும் ராத்திரியோட ராத்திரியா தீ வச்சு கொளுத்திட்டோம்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கம் எந்த குடிசையும் இருக்காது. அன்னைக்கு ராத்திரி வீட்டுல படுத்து தூங்கும் போது காலுக்காகவும் கோரிக்காகவும் குடிசைகளை காலி பண்ணிட்டோன்னு ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. காலுஜி, ஏற்கனவே நம்ம வீட்ல பணம் தங்க நகைகள் எல்லாம் நிறைய இருக்கு. இதுல நம்ம மருமக வேற நிறைய கொண்டு வர போறா. அதையெல்லாம் எங்க வைக்கிறதுன்னே தெரியல. கோரி, அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இப்படி ஒரு நல்ல சம்பந்தத்தை கொடுத்த ஆண்டவன் நகைகளையும் பணத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தையும் காட்டுவான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப வாசல் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. சத்தத்தை கேட்டு எழுந்திரிச்ச காகங்கள் கதவை திறந்து விட மைனாவும் அது கூட 4 ஆந்தைகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. மைனா, என்னம்மா இந்த ராத்திரியில எதுக்காக இங்க வந்திருக்க? ஏதாவது அவசரமான செய்தியா? இதுக்கு மைனா எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருக்க, மைனா கூட வந்த ஆந்தைகள் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அடி வாங்கின காலுக்காகவும் கோரிக்காகவும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாங்க. மைனா, என்ன இது? எதுக்காக உன் கூட வந்த ஆந்தைங்க எங்களை இப்படி போட்டு அடிக்கிறாங்க? இங்க பாருங்க அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண காகம் கிடையாது. உங்களை தாண்டன திருட்டு காகம். நீங்க 2 பேரும் திருடி நிறைய சொத்து வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நாடகம் போட்டேன். மைனா, அப்ப என் மேல உனக்கு ஆசை இல்லையா? இப்படி கேட்ட ஜக்குவ மைனா ஓங்கி ஒரு அறை விட்டுது. டேய் ஜக்கு, சீக்கிரமா போய் உங்க வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா. எடுத்துக்கிட்டு வான்னா குப்பை மாதிரி அள்ளிக்கிட்டு வரக்கூடாது. பேக்ல வச்சு நாங்க தூக்கிக்கிட்டு போற மாதிரி எடுத்துக்கிட்டு வரணும். உடனே ஜக்கு நகைகளையும் பணத்தையும் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போனான். மைனா, எங்க கிட்ட இருக்க எல்லா நகைகளையும் பணத்தையும் உனக்கு கொடுத்துறோம். தயவு செய்து எங்களை உயிரோட விட்டுடு. மைனா, எனக்கு ஒரு சந்தேகம். சாவ போற நேரத்துல உனக்கு சந்தேகம் வேறயா? சீக்கிரம் சொல்லு, என்ன சந்தேகம்? மைனா, நீ எங்க வீட்டை கொள்ளடிக்க தானே பிளான் பண்ணுன. அப்புறம் எதுக்காக வீட்டுக்கு பக்கத்துல குடிசை இருந்தா உனக்கு அசிங்கன்னு சொல்லி காலி பண்ண சொன்ன? ஓ, அதுவா? அத்தை, இந்த ஏழைங்க இருக்காங்க பாருங்க, அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகள்ல யாராவது திருடங்க வந்தாலோ இல்ல மத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணனாலோ உடனே ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பணக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் சூப்பரா நடந்துப்பாங்க. பக்கத்து வீட்டுல கொலையே நடந்தா கூட சீரியல் பாக்குறத விட்டுட்டு எந்திரிச்சு வர மாட்டாங்க. மைனா, நீ எதுக்காக குடிசைகளை காலி பண்ண சொன்னன்னு எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது. நீ எங்களை விட பல மடங்கு புத்திசாலியா இருக்க. இந்த சமயத்துல ஜக்கு தன்னோட வீட்டுல இருந்த எல்லா பணத்தையும் 2 பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தான். ஆந்தைகளா, இந்த பேக்கை எடுத்துக்குங்க, நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்புறம் இந்த காகங்களை இப்படியே விட்டுட்டு வந்தா வீட்டை விட்டு வெளியே வந்து சத்தம் போடுவாங்க. அதனால இவங்க 3 பேரையும் மயக்கம் வர வரைக்கும் நல்லா அடிச்சு போட்டுட்டு அப்புறமா நம்ம இடத்துக்கு வந்துடுங்க. இப்படி சொல்லிட்டு மைனா 2 பேக்கையும் தூக்கிக்கிட்டு பறந்து போயிடுச்சு. ஆந்தையின் 3 காகங்களையும் இப்ப மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோரிக்காகவும் காலுக்காகவும் ஜக்கு இவங்க 3 பேரும் மயக்க தெரிஞ்சு எழுந்திரிச்சு உக்காந்தாங்க. அம்மா, அப்பா, ஏன் இப்படி என் மனசுல கல்யாண ஆசையை வளர்த்துட்டு இப்ப மோசம் பண்றீங்க? அட பாவி, இன்னுமா உனக்கு புரியல? ஒண்ணு மட்டும் இல்லடா, நம்ம எல்லாரையும் மைனா தாண்டா மோசம் பண்ணிட்டு போயிட்டா. அந்த காட்டுல அப்ப குளிர்காலம் ஆரம்பமாகி இருந்தது. அதனால எந்த பறவையும் தேவையில்லாம வெளியில வர்றதே இல்ல. ஏற்கனவே சேமிச்சு வச்சிருந்த உணவை சாப்பிட்டு எல்லாரும் வீட்லயே ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா, அடுப்புல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே வாசமா இருக்கு.
அதுவாடா ஜக்கு, அம்மா உனக்காக ஆட்டுக்கால் சூப்பு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாசத்துக்கு இப்படி அசந்து போனா எப்படி? சூப் தயாரானதும் குடிச்சு பாரு. அதுக்கப்புறம் தினமும் இந்த மாதிரி சூப் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடுவ. அப்படியா? அப்பன்னா சூப்பை சீக்கிரம் தயார் பண்ணுமா, எனக்கு இப்பவே குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. அதே சமயம் குக்கு தன்னோட வீட்டுல காஞ்ச தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, இந்த தானியங்களை சாப்பிட ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இத ஊற வச்சு சாப்பிடுறேன். குக்கு கேட்ட மாதிரியே சோனா குருவி ஒரு கிண்ணத்துல தண்ணீர் எடுத்து கொடுத்தது. பிறகு குக்கு அந்த கிண்ணத்துல தானியங்களை போட்டு ஊற வச்சான். தன்னோட பையன் குக்கு இப்படி காஞ்ச தானியங்களை கஷ்டப்பட்டு சாப்பிடறத பார்த்த சோனா குருவியால தொடர்ந்து அதை பார்க்க முடியாம வேற பக்கம் திரும்பி கண்ணீர் விட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல கோரி தன்னோட வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்டுக்கால் சூப்போட வாசம் சோனா குருவி வீட்டுக்கும் வந்தது. அம்மா, கோரி ஆண்டி வீட்ல இருந்து ஏதோ ஒரு வாசம் வருதே, அது என்ன வாசம்மா? அந்த வாசம் ஆட்டுக்கால் சூப்போட வாசங்கிறது சோனா குருவிக்கும் தெரியும். இருந்தாலும் குக்கு கிட்ட எப்படி பதில் சொல்ல ஆரம்பிச்சது? தெரியல குக்கு, எனக்கு என்னவோ சட்டி அடிப்பிடிச்ச வாசம் வர மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ கோரி ஆண்டி வீட்ல டேஸ்டான சாப்பாடு தயார் பண்ற மாதிரி இருக்கு. இருக்கலாம் குக்கு, ஆனா அவங்க என்ன தயார் பண்றாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? பிறகு குக்கு அம்மா கிட்ட எதுவும் பேசாம கிண்ணத்துல ஊறி போயிருந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சான். பிறகு அந்த தானியங்களை சாப்பிட்டு முடிச்ச குக்கு வீட்டுக்கு வெளியில போய் உட்கார்ந்தான். தன்னோட கணவர் ராணா மறைவுக்கு அப்புறம் சோனா குருவி குக்குவை வளர்க்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. சமயத்துல காஞ்ச ரொட்டி, சமயத்துல காஞ்சு போன தானியங்கள், இது தவிர வேற எதையும் அவங்களால சாப்பிடவே முடியல. ஜக்கு, நீ ஆவலோட எதிர்பார்த்த ஆட்டுக்கால் சூப் தயாராயிடுச்சு. இந்தா, இத சாப்பிடு. இப்படி சொன்ன கோரிக்காக ஒரு கிண்ணத்துல ஆட்டுக்கால் சூப்பை ஊத்தி ஜக்கு கிட்ட கொடுத்தது. அம்மா அம்மா, இந்த சூப்பை நான் வெளியில போய் உட்காந்து சாப்பிட்றேன். அப்பதான் நான் சூப் குடிக்கிறது குக்குவுக்கு தெரியும். ஜக்கு, நீ அம்மாவ மாதிரியே இருக்க. சரி சரி, வெளியில போய் உட்காந்து குடி. ஆனா குக்குக்கு கொஞ்சம் கூட கொடுத்துடாத. பிறகு ஜக்கு அந்த சூப்பு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து குக்குக்கு எதிரில உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சான். குக்கு, இந்த குளிர்காலத்துல இப்படி சூடா சூப்பை குடிக்கிறது எவ்வளவு சுகமா தெரியுமா இருக்கு? நீ வேணா கொஞ்சம் சூப்பு குடிச்சு பாக்குறியா? இல்ல ஜக்கு, வேண்டாம். நான் இப்பதான் கொஞ்சம் தானியங்களை சாப்பிட்டுட்டு வரேன். குக்கு, இந்த குளிர்காலத்துல காய்கறி சூப்பு வச்சு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். நான் சாப்பிட்றது ஆட்டுக்கால் சூப். டேஸ்டுக்கு கேட்கவா வேணும்? சும்மா பிச்சு உதறுது. ஜக்கு பேசுறது எல்லாம் உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்த சோனா குருவிக்கு ரொம்பவும் கோபம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தது. ஜக்கு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, சாப்பிட்ற பொருள் எதையும் எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்கு முன்னால உட்காந்து சாப்பிடாதன்னு. போ, உன் வீட்டுக்கு முன்னால உட்காந்து எதை வேணாலும் சாப்பிடு. போக மாட்டேன். நான் இங்க உட்காந்து தான் சாப்பிடுவேன். எங்க அம்மா கூட என்ன இங்க உட்காந்து தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அம்மா, நீங்க ஏமா ஜக்குவ போக சொல்றீங்க? அவன் எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடட்டும், நீங்க கவலைப்படாதீங்க. அவன்கிட்ட கேட்டு வாங்கி நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். குக்கு, நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். இப்ப மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல ஓங்கி ஒண்ணு போட்டுருவேன். இவங்க பேசுனது எல்லாம் கேட்டுட்டு கோரிக்காக வேகமா அந்த இடத்துக்கு பறந்து வந்தது. எங்க ஜக்குவ தொட்டு பாரு. அப்படி நீ தொட்டுட்டின்னா தொட்ட கையே அப்புறம் இருக்காது. என் பையன் எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடுவான். அது அவன் இஷ்டம். இங்க உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கோரி அக்கா, குக்குவோட அப்பா இருந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப குக்கு எதிர்க்க உட்காந்து ஜக்கு எப்படி சாப்பிட்டானா இப்படியெல்லாம் நம்மளால சாப்பிட முடியலன்னு குக்கு மனசு கஷ்டப்படுவான் இல்லையா? சோனா, உன் குழந்தைக்கு வகை வகையா சமைச்சு போட உனக்கு வழி இல்லைன்னா அதுக்கு நானும் என் குழந்தையும் என்ன பண்ணுவோம்? ஜக்கு, வாடா நம்ம வீட்டுக்கு போவோம். இவங்களுக்கு எதிரில் உட்காந்து நீ சாப்பிட்டன்னா உனக்கு வயிற்று வலி தான் வரும். இப்படி சொன்ன கோரிக்காகவும் ஜக்குவும் அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. கோரி, என்ன ஆச்சு? எதுக்கு சோனா குருவி வீட்டு வாசல்ல போய் நின்று சத்தம் போட்டுட்டு வர? காலுஜி, இதுக்கெல்லாம் எந்த காரணமும் இல்ல. எனக்கு என்னவோ சோனா குருவிய சத்தம் போட்டுட்டு வந்தா அது ஒரு ஜாலியா இருக்கு. அதுக்காகவே அப்பப்ப போய் இந்த மாதிரி கத்திட்டு வருவேன். கோரி, சோனா குருவிய சத்தம் போடுறதோட நிறுத்திக்க. உனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு தப்பி தவறி சோனா குருவிய அடிச்சிடாத. உன் கையால அடி வாங்கினா அது அங்கேயே சுருண்டு விழுந்து செத்துடும். இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் 2 பேரும் சிரிச்சாங்க. காலுஜி, சோனா குருவிக்கு எதுக்கும் வழி இல்லைனாலும் வாய் மட்டும் ரொம்ப நீளம்.
இப்படியே நிறைய நாட்கள் ஓடுச்சு. ஒரு நாள் கோரிக்காகத்தோட பழைய தோழி கோரிக்காகத்தை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. கோரி, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு பாழடைஞ்ச வீடு ஒண்ணு இருக்கு, அது யாரோடது? அந்த வீடா? அந்த வீட்ல சோனான்னு ஒரு குருவியும் அதோட பையனும் இருக்காங்க. அட, அந்த பேச்சை விடு. சாவி, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தனே, என்னாச்சு? கோரி, உன் பையனுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய இடம். நீங்களும் அவங்களுக்கு ஏத்தவங்க தான். இருந்தாலும் உங்க வீடு இருக்கிற ஏரியா சரியில்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க கண்ணுல முதல்ல அந்த குருவியோட வீடு தான் படும். இந்த மாதிரி குடிசை வீடு உள்ள இடத்துல பெண்ணை கொடுக்க அவங்க சம்மதிப்பாங்களா என்னன்னு தெரியல. சாவி, இந்த குருவி வீட்டால இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்பவே இந்த விஷயத்த காலுஜி கிட்ட சொல்லி அந்த வீட்டை காலி பண்ண சொல்றேன். பிறகு காலுக்காக வந்ததும் கோரிக்காக நடந்த எல்லா விஷயத்தையும் அதுகிட்ட சொல்லுச்சு. காலுஜி, உங்க மனசுல இப்படி ஒரு நினைப்பு வரவே இல்லையா? நானும் கொஞ்ச நாளா சோனா குருவி வீட்டை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கோரி. நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காது. போய் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வாங்க. இப்பவே போறேன் கோரி, இதோ இப்பவே போறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவியோட வீட்டு கதவை வேகமா தட்ட ஆரம்பிச்சது. காலண்ணா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. சோனா, உன்னோட வீட்டால என் பையன் கல்யாணமே நின்னு போயிடும் போல இருக்கு. காலண்ணா, எனக்கு புரியல. என்னோட வீட்டால எப்படி உங்க பையனோட கல்யாணம் நின்னு போகும்? இங்க பாரு சோனா, பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளையோட வீடு இந்த மாதிரி குடிசைங்களுக்கு நடுவுல இருக்கிறத விரும்பல. அதனால நீ வேற எங்கேயாவது போய் வீடு கட்டிக்க. காலண்ணா, இந்த மாதிரி சொன்னா நானும் என் பையனும் இந்த வீட்டை விட்டுட்டு எங்க போவோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சோனா. இன்னும் 2-3 நாள்ல நீ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடு. காலுக்காகத்தோட குரலை கேட்ட ரீட்டா கிளியும் புறாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. புறாண்ணா, என்னோட வீடு எப்படி இருந்தா இவங்களுக்கு என்ன? இவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு என்ன வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றாங்க. இவங்க பேசுற பேச்சை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்த குக்கும் வெளியில வந்தா. வெளியில வந்த குக்குவுக்கு தன்னோட அம்மா அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு கோபம் வந்துருச்சு. அம்மா, நீங்க எதுக்காக அழுவுறீங்க? நீங்க கவலைப்படாம இருங்க. யார் சொன்னாலும் சரி, இந்த வீட்டை நாங்க காலி பண்ண மாட்டோம். இதே இடத்துல தான் இருப்போம். புறா, ரீட்டா கிளி, நீங்க 2 பேரும் கேட்டுக்குங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு அம்மாவையும் பையனையும் இதே இடத்துல அடிச்சு போடணும் போல இருக்கு. ஆனா என் பையனுக்கு கல்யாணம் நடக்கிற சமயத்துல இப்படி செய்யக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். நீங்க 2 பேரும் இவங்களுக்கு எடுத்து சொல்லி இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ண வைங்க. அதுக்கப்புறமும் அவங்க இங்கே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்க இருந்து கோபமா பறந்து போயிடுச்சு. புறா அங்கிள், எங்க வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆமா புறாண்ணா, அதனால்தான் இன்னைக்கு இந்த வீட்டை இடிச்சிட்டு நானும் குக்குவும் சேர்ந்து இதே இடத்துல ஒரு புது வீடை கட்டலான்னு இருக்கோம். சோனா, நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கன்னா காலுக்காக உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஆமா சோனா, நாங்க இப்பவே போய் காலுக்காகத்துக்கிட்ட சொல்றோம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் புது வீட்டை கட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிங்க. இப்படி சொல்லிட்டு புறாவும் ரீட்டா கிளியும் அந்த இடத்தை விட்டு பறந்து போனாங்க. அம்மா, நீங்க வீட்லயே இருங்க. வீடு கட்ட தேவையான மரக்கட்டைகளை நான் வெட்டி கொண்டு வரேன். குக்கு, என்னால மரத்தை வெட்ட முடியாட்டியும் உன் கூட வந்து என்னால முடிஞ்ச உதவி பண்ற. பிறகு சோனா குருவியும் குக்குவும் கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை வெட்டவும் ஆரம்பிச்சாங்க. குக்கு அந்த மரத்தை வேகமா வெட்ட ஆரம்பிச்சான். இப்படி அந்த மரத்தை கோடாரியால வெட்டும் போது உண்டான சத்தம் ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது. உடனே மரத்தை வெட்டுறதை நிப்பாட்டிட்டு குக்கு தான் அம்மா கிட்ட வந்தான். அம்மா, இந்த மரத்தை வெட்டும் போது உண்டாகிற சத்தம் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு. இந்த மரத்தோட வேருக்கு கீழே பெரிய குழி இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. இந்த மரம் எப்ப வேணாலும் கீழே விழலாம். குக்கு தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மரம் வேரோட கீழே சாஞ்சிடுச்சு. என்ன ஆச்சரியம், இப்படி கீழே விழுந்த மரத்தோட வேர் பகுதியில ஒரு பானை ஒண்ணு தங்க காசுகளோட இருந்தது. அதை பார்த்த குக்குவும் சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்மளோட வேண்டுதல் கடவுளோட காதுக்கு கேட்டுருச்சு. பிறகு சோனா குருவியும் குக்குவும் அந்த பானையில இருந்த தங்க காசுகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க.
2 நாள்ல தன்னோட வீடு இருந்த இடத்துல சோனா குருவியும் கொக்குவும் புதுசாவும் அழகாவும் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க. அந்த வீட்டை பார்க்க பெரிய அரண்மனை மாதிரி இருந்தது. சோனா குருவியோட செல்வ செழிப்பையும் அரண்மனை மாதிரி இருந்த வீட்டையும் கேள்விப்பட்டு பக்கத்து காட்டோட குருவி ராஜா சோனா குருவியோட பையன் குக்குவுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்பட்டாரு. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதும் கல்யாணத்துக்கான நாளும் வந்தது. குருவி மகாராஜாவோட பொண்ணு ஊர்வலமா சோனா குருவி வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அந்த ஊர்வலத்துக்கு முன்னால படை வீரர்கள் ஊர்வலத்துக்கு எந்த இடையூறும் இல்லாம கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்த வீரர்கள் காலுக்காகத்தோட வீடு சின்னதாவும் குறுக்க இருக்கிறத பார்த்துட்டு காலுக்காகத்துக்கிட்ட இப்படி சொன்னாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க இந்த வீட்டை இடிச்சாகணும். இங்க பாருங்க வீரர்களே, மனைவி குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வீட்டை உடனே காலி பண்ணுன்னா என்ன அர்த்தம்? இது அநியாயம், அக்கிரமம். நாங்க வாழற வீட்டை நீங்க எப்படி இடிக்க முடியும்? இங்க பாருங்க, நீங்க வீடு கட்டுறதுக்காக நாங்க வேற ஒரு இடத்த கொடுக்கறோம். இந்த இடமெல்லாம் இந்த நிமிஷத்துல இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமாகுது. அதனால சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. பிறகு வேற வழி இல்லாத காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்கு இவங்க 3 பேரும் தங்களுடைய மூட்டை முடிச்சுகளை தூக்கிட்டு ஒரு மரத்து மேல வந்து உக்காந்தாங்க. காலுக்காகத்தோட வீடு இடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. இந்த சமயத்துல புறாவும் ரீட்டா கிளையும் வந்தாங்க. புறா, எப்படி இருந்த காலுக்காகத்தோட குடும்பம் இப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அதுக்கு தான் ரீட்டா சொல்றது, நாம ஒரு காரியத்தை மத்தவங்களுக்கு செய்ய நினைக்கும் போது அதே காரியத்தை மத்தவங்க நமக்கு செஞ்சா நாம சந்தோஷப்படுவோமா இல்ல கஷ்டப்படுவோமான்னு யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் செய்யணும். காலுக்காக சோனா குருவியோட வீட்டை இடிக்க பார்த்தது. இப்ப காலுக்காக வீடே இடிஞ்சு போச்சு. காலுக்காகத்துக்குன்னு இல்ல, ஆணவத்துல ஆடுற எல்லாருக்குமே கடைசியா இப்படிதான் நடக்கும்.